அப்படி அம்பாள் சிவ பூஜை செய்யும் போது அவளுக்கு மன நிறைவு வரலையாம். எப்போ வந்ததுன்னு சேக்கிழார் சொல்கிறார், பெரிய புராணத்தில் இருக்குது சார். இந்த காமாட்சி அம்மன் வந்து சிவபூஜை செய்த வரலாறு எங்கே இருக்குன்னா பெரிய புராணத்தில் இருக்குது. அதுக்கு இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, எழுதினவர் வந்து தொண்டை நாட்டில் பிறந்தவர் சேக்கிழார். அதனால் என்ன பண்ணுறார், காஞ்சிபுரம் அது இது எல்லாத்தையும் பெருசாக சொல்லுவார். அந்த நாயன்மாருக்கு ஒரு 10 பாட்டு போனால் போகுது அப்படி விட்டார். அதில் வருது அம்பாள் பூஜை செய்கிறதெல்லாம் என்ன பண்ணுறா. அப்படி செய்யும்போது அவளுக்கு நிறைவு வரலையா. அப்போ சுவாமியை நினைக்கிறாளா, நான் சிவபூஜை செய்கிறேன், மனசு நிறைவடையிலையே அப்படின்னா டக்குன்னு உள்ளேருந்து ஒரு எண்ணம் வந்தா, நமச்சிவாயம் சொல்லு அப்படின்னு. நமச்சிவாயம் சொன்ன பிறகுதான் சிவபூஜை நிறைவு செய்தாள். நம்ம கூட வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி சண்டை வருது. நாம் சும்மா இருந்தால் கூட நம்மளை சண்டைக்கு வலிச்சிட்டு போகிறவங்களாம் இருக்கான். சும்மா இருக்கான் பார்த்தியா அப்படின்னு நம்மளை யோசிச்சு பேத்துவான். அந்த மாதிரி வீட்டில் ரொம்ப குழப்பம் வருது, ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்குன்னா அந்த வீட்டில் தினம் நீங்கள் 108 முறை நமச்சிவாயம் சொல்லணும். வடக்கு திசையில் சொல்லணும். அந்த காலத்திலேயே 2ஆம் கிளாஸ் படிக்கும்போதே கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ 2x2 எவ்வளோ கேட்டால் கால்குலேட்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வந்துன்னா ஒரு டிவைஸை நம்பி தான் இருக்கிறோம். நம்ம அந்த காலத்தில் மனக்கணக்குன்னு ஒன்று இருந்தது சார். 347 162 சொல்லுவோம். இப்போ 2x2 சொன்னால் இவ்வளோ கஷ்டமான கணக்கெலாம் கொடுக்காதீங்க சார். ஏன்னா எல்லாமே கால்குலேட்டர் வேணும். இப்போ என்ன ஆச்சரியன்னா அவன் ஃபோன் நம்பரே தெரியாது. நம்பரா கொஞ்சம் இருங்க, ஒய்ஃப் கிட்ட கேட்டு சொல்கிறேன், அவர் நம்பரே அவருக்கு தெரியாது. அந்த காலத்தில் 5 டிஜிட் தான் ஃபோன் நம்பர், 100 நம்பர் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே கருவியை நம்பி வாழறோம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கருவி தான். பால் காய்ச்சதுலேருந்து எல்லாம் கருவி தான். ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா சார்? ஒய்ஃப் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் சார். ஒய்ஃபை இல்லாமல் வாழ முடியாது இந்த காலத்தில். ஏன்? அதுதான் ஒய்ஃப். இப்போ பக்கத்துலேயே வச்சுக்கிறான், இந்த கை குழந்தைய வச்சுக்கிற மாதிரியே வச்சுன்னு தான் தூங்குறான். இப்போ என்ன ஆகுது, கண்ணும் போது நினைவாற்றலும் போயிடும். தப்பு கொஞ்சம் வச்சிடும். அம்பாள் நமச்சிவாயம் சொன்ன உடனே தான் சுவாமி அவருக்கு அருள் புரியும்னு நினச்சி இந்த வெள்ளத்தை அனுப்புகிறார். அந்த வெள்ளத்தினாலே சிவலிங்கம் அழியக்கூடாதுன்னு அம்பாள் கட்டி தழுவுறான். அப்போ தான் காட்சி கொடுக்குறார் ஏகாம்பரேஸ்வர் காஞ்சியில் அவர் வரார். சரி, இது என்னைக்கு சார் நடந்தது? என்றைக்கோ நடந்தது அப்படின்னா, இல்லை சார் இன்றைக்கும் நடக்குது. சுந்தரர் தேவாரத்தில் சொல்கிறார். அவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது, திருவத்தியூரில் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே காஞ்சிபுரம் வந்த பிறகு தான் அவருக்கு இடது கண் வருது. அப்போது ஒரு பதிகம் பாடுறார். கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இந்த பதிகத்தை பாடுவாங்க. ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை, ஆதியை அமரத் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பாரவர் சிந்தை உளானை, ஏலவார் குழல் உமை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற. இன்றைக்கும் செய்கிற அம்பாள். இன்றைக்கும் அம்பாள் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை, ஆதியை அமரத் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பார் சிந்தை உளானை, ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏற்றி வடபெற பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறு. அவளை பார்த்தா எனக்கு கண்ணு வந்துடுச்சு. அவருக்கு ஒரு கண்ணு தான் கொடுத்தாரு, இன்னொரு கண்ணு திருவாரூரில் கொடுத்தாரு சார். எடுக்கும்போது 2 கண்ணு எடுத்துட்டாரு, கொடுக்கும்போது இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு பொருள் இருக்கும்போது அருமை தெரியாது. தாயாரோட அருமையும் மனைவியோட அருமையும் இருக்கும்போது தெரியாது. அவங்களே சொல்லுவாங்க, எங்கள் அருமை உங்களுக்கு தெரியாதுங்க, ஒரு 4 நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் தான் தெரியும்னா, உண்மையிலேயே அப்போ தான் தெரியும். ஓ, ஒய்ஃப் இல்லைன்னா நமக்கு பால் காய்ச்ச கூட தெரியாது போல இருக்கு. யார்? பாரதியாருக்கே தெரியலையா. பாரதியார் வீட்டில் அவரை பார்க்கறதுக்காக பாரதிதாசன் வர்றாரு. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. பாரதியார் சொல்கிறார், ரொம்ப நேரம் பேசுகிறோம், டயர்ட் ஆகிட்டுமே, ஒரு காஃபி சாப்பிட்லாமா அப்படின்னா. வாங்க வெளியே போய் சாப்பிட்டு. எதுக்கு? வீடு இருக்குது, பால் இருக்குது, நம்ம போட்டு சாப்பிட முடியாதா? சரி அப்படின்னா அடுப்பை பற்ற வைக்க தெரில, இருக்கிற காயத்தெல்லாம் கிழிச்சு போட்டால் காகிதம் காலியாகுது, அடுப்பு பற்ற மாட்டேங்குது. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பாரதியார் மனைவி வந்து என்னமோ பண்ணாங்க, அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க.
பாரதியார் சொன்னார், எனக்கு அடுப்பு பற்றதுக்கே தெரியல, ஆனால் என்ன போய் மகாகவிங்கிறான் அவன். அடிப்படையே தெரியாது. அதனால தான் தாயாரோட அருமை மனைவியோட அருமையும் இருக்கும்போது தெரியாது. ஔவையார் ஒரு நல்ல பாடல் பாட்டாங்க. தாயோடு அறுசுவை உணவுப்போம், தந்தையோடு கல்விப்போம், மைந்தரோடு உறவிப்போம், தாலியோடு எல்லாம் போம். அம்மா கையில் சாப்பிட்டா மாதிரி நீ வேற எங்கேயும் சாப்பிட முடியாது. இன்றைக்கும் கல்யாணம் ஆனால் கணவன் என்னதான் மனைவி பண்ணி கொடுத்தாலும் எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி வராதுன்னுவாங்க. அவள் பாவம் கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பா, ஏதோ புதுசாக ஏதோ பண்ணலான்னு நினச்சி பண்ணால் அது என்னமோ எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி வரலன்னுவான். ஏன்னா தாயோடு அறுசுவை உணவு போம். ஓன்னா போயிடுச்சின்னு அர்த்தம், வராதுன்னு அர்த்தம். இன்னொரு அம்மா வர வைக்க முடியுமா? தந்தையோடு கல்வி போம். அப்பா தான் இவனை எங்கே படிக்க வைக்கணும்னு கஷ்டப்படுறது அப்பா தான். அதுக்கப்புறம் அப்பாவை தூக்கிட்டு அப்பாவை போட்டுருவாங்க, அது வேறு விஷயம். வளர்கிற வரைக்கும் அப்பா வேணும். இப்போது கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆற வரைக்கும் தான் அப்பா மாறணும், அதுக்கப்புறம் தேவையில்லை. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் சார் வேணும். அப்புறம் நீ யாரோ நான் யாரோ தான். இப்போ காலம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சுயநலமாக வாழக்கூடிய காலம். எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கணும், உன்னை பற்றி கவலையே கிடையாது. அப்போ அப்படி இல்லை. அண்ணன் இருக்கான், தம்பிக்கு கொடுக்கலன்னா அண்ணன் அடிப்பாங்க, தம்பி கொடுறா நீ மட்டும் சாப்பிட்றிய அப்படின்னா கொடுத்து வாழணுன்ற எண்ணம் இருந்தது. அப்படி இல்லை, இப்போ எடுத்து வாழணும். என்கிட்ட இல்லைன்னா அவங்ககிட்டேருந்து எடுத்து. ஒரு பையன் தினம் ஸ்கூல்லேருந்து ஒரு பென்சில் திருடின்னு வந்துடுவான். அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறாரு, பாருங்க அவங்க பையன் தினம் வந்து ஒரு பென்சில் திருடின்னு வரான், அவன் நீங்கள் கண்டிக்கக்கூடாதா அப்படின்னா. தப்புமா, ரொம்ப தப்பு, இன்னொருத்தர் பொருளை எடுக்கிறது ரொம்ப தப்பு, கூப்பிடு அப்படின்னாரு. அவன் வந்தான், ஏன்பா நீ தினம் ஒரு பென்சில் திருடின்னு வரையாம அப்படின்னு. இல்லைப்பா, எந்த விட அந்த பென்சில் நல்லா இருக்குது, அதனால் அவங்ககிட்ட 2 பென்சில் இருக்குது, ஒன்று நான் எட்டுன்னு வந்தேன். இது செய்யலாமா, தப்பு இல்லையா? என்கிட்ட சொல்லியிருந்தா ஆஃபீஸ்லேருந்து நான் எட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்னாரு. இவரும் அதான் பண்ணின்னுக்கிறாரு. ஆஃபீஸில் எல்லாமே எந்துங்கிறாரு. ஆஃபீஸ் வேறு நான் வேறு கிடையாது, ஆஃபீஸில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தான். அவன் சொல்கிறான், அடுத்தவன் பொருளை எடுக்கிற தப்பு, ஆஃபீஸ்லேருந்து நான் எட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. என்னென்னா ரெண்டும் ஒன்று தான், எடுக்க சொல்கிற முறை தான் வேறு. அம்பாள் சிவபூஜை செய்து இறைவனை கண்ட இடம். அதனால தான் சுவாமிக்கு என்ன பேர்? தழுவ குழைந்த நாதர். அப்படி கட்டி அணைச்சாலாம். குழந்தை வந்து அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அப்பா ட்ரெஸ்ஸை மாற்றுறாரோ இல்லையோ, அந்த குழந்தைய தூக்கி வச்சிக்கலன்னா அந்த குழந்தை நிற்காது. அதை தூக்கிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி போயிட்டு வரணும். இதுக்கு வந்து சுதானந்தம்னு பேர். இறைவனை கட்டி அணைக்கிறோம் இல்லை, அதுக்கு சதானந்தம்னு பேர். நம்ம நாகப்பட்டினத்தில் சுவாமிக்கு வந்து காயா ரோகணேஸ்வரன் பேர். ஒரு முனிவர் வந்து நான் உன்னை கட்டி அணைக்கணும், அந்த இன்பத்தை நான் பெற வேண்டும்னு ஒரு வரம் கேட்குறாரு. சுவாமி ஒத்துக்கிறாரு. அதனால் நாகப்பட்டினத்தில் இருக்க சுவாமிக்கு பேர் வந்து காயா ரோகணேஸ்வரர், இறைவனை கட்டி தழுவுதல். சுந்தர தேவாரம் படித்து பாருங்கள், அந்த தளத்தில் வேற யாருமே கேட்காதெல்லாம் கேட்பார். சொத்தை 3ஆ பிரிக்கிறார். யார்? சிவபெருமானுக்கு. சொத்தை 3ஆ பிரித்து ஒரு ஷேர் சிவனுக்கு, ஒரு ஷேர் அம்பாளுக்கு, ஒரு ஷேர் எனக்கு. முக்கூரில் ஒரு கூறு இட வேண்டும். சொத்தை 3ஆ பிரித்து ஒரு பங்கு உனக்கு, ஒரு பங்கு உங்கள் வீட்டுக்காரமாக்கு, ஒரு பங்கு எனக்கு கொடுக்குறாரு. முதல்ல சிவபெருமானுக்கு சொத்து இருக்குன்றதே நமக்கு தெரியாது சார், நம்ம சொத்தே நமக்கு தெரியாது சார் அப்படின்னா அந்த தளத்தில் இறைவனுடைய சக்தி அவ்வளோ. பத்தூர் புக்கிருந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திரிவீர் செத்தார் தாம் எலுமெளிந்து சேவேரி திரிவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இறங்கீர் முத்தாரம் இலங்கிய மேலிர் மணிவயிர கோவை கத்தூரி கமல் சார்ந்து பணித்திருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. தான் தேவார். உங்களுக்கு பணம் வேணும், நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், நல்ல சென்ட்டு வேணும், நல்ல சாப்பாடு வேணும், நல்ல வீடு வேணும், ஒரே பதிகம். சுந்தரருடைய நாகப்பட்டினம் பதிகம் எல்லாம் கேட்டுறாரு. அதில் ஏன் போகிறதுக்கு வண்டி கூட கேட்குறாரு சார். இதெல்லாம் கொடுத்த பிறகு நானே நன்றாக போகிறேன்,
அப்படின்னு நல்ல வண்டி கூலி கிளாஸ்லாம் கேட்குறாரு, கண்ணாடி கொடுப்பாங்கிறாரு. எவ்வளவும் சார் உடம்பு ஒல்லியாக இருக்குது சார், கொஞ்சம் குண்டானா நல்லாயிருக்கும், அது கூட கேட்குறாரு. உடம்பு நல்லா தேரணும். ஒரு பதிகத்தில் இன்னதான் கேட்கறதுனே கிடையாது. எல்லாம் நாமளும் அதானே கேட்குறோம் சார். முதல்ல நமக்கு தேவையானது கேட்குறோம், அப்புறம் நம்ம பசங்களுக்கு தேவையானது கேட்குறோம், அப்புறம் பேர பிள்ளைக்கு கேட்குறோம், அப்புறம் இல்லை அதனால கேட்கல. ஆனால் காரைக்கால் அம்மையார் தான் எதுவுமே கேட்கலையாம். சிவபெருமான் பார்க்குறாரு, என்ன இந்த அம்மா எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க. ஒரே ஒரு நாள் மாங்கனி கேட்டாங்க, அதனால கொடுத்தாரு. இந்த அம்மா எப்போ கேட்பாங்கன்னு சிவபெருமான் காத்துன்னு இருக்கிறார். நாம் கேட்டால் போகிறோம் போயாங்கிறார் நம்மளை. ஏன்னா இந்த பிறவிக்கு கேட்டாச்சு, அடுத்த பிறவி கேட்டாச்சு, பேரம் பேத்தி கேட்டாச்சு. அருணகிரிநாதர் சொல்கிறாரு, இறைவனுக்கும் நமக்கும் எவ்வளோ தூரம் சார்? இங்கேருந்து கோயம்புத்தூர் எவ்வளோ சார்? 500 கிலோமீட்டர் சார். அது கூட சொல்லிடலாம் சார். ஆனால் இறைவனுக்கு எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது சார். இருக்கு சாருங்கிறார், சொல்ல முடியுங்கிறார். உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அது ஒரு லிஸ்ட்டு போடு. அந்த லிஸ்ட்டு ஆரம்பிக்கிற இடத்துல நீ இருக்கிற, லிஸ்ட்டு முடிகிற இடத்துல இறைவன் இருக்கிறார். அந்த ஒவ்வொரு பற்றுகளாக நீங்கும் போது இறைவன் வந்துடுறார். கந்தர் அனுபூதியில் இருக்கு, ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. ஆசா நிகழம்னா சங்கிலி. முதல்ல உடம்புல ஆசை வருது, அப்புறம் பணத்து மேலே ஆசை வருது, அதுக்கப்புறம் பொருள் மேலே ஆசை வருது, அதுக்கப்புறம் வண்டி வாகனம் இதெல்லாம் வருது. காலையில் எழுந்த உடனே பார்க்க வேண்டிய மங்கள பொருள் இருக்குது சார். திருநீர், கண்ணாடி, தன்னுடைய கை ரேகை, இது மாதிரி 14 பொருள் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சார். அதெல்லாம் பார்க்கறது இருக்கட்டும் சார். காலையில் எழுந்தோன்னா நான் எதை பார்க்குறேன் தெரியுமா? இதை தான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதை பார்க்கலன்னு வச்சுக்க பொழுது விடியாது. இது கை ரேகையில் தனலட்சுமி இருக்கா, கண்ணாடி மனைவியினுடைய முகம். காலையில் எழுந்தோன்னு மனைவி முகம் மங்கள அம்பாளுக்கு உகந்தது மனைவி முகம். திருநீர், கண்ணாடி, இதெல்லாம் காலையில் எழுந்து உன்ன பார்த்தா நல்லது. நாம் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துக்கோமான்னு பாருங்க. இரவு படுக்க போகும்போது திருநீர் அணிந்து தூங்கணும். காலையில் எழுந்தோன்னே குளிக்கணும்னு அவசியம் இல்லை, திருநீர் அணிஞ்சிடணும். அதனால்தான் அதுக்கு மந்திரமாவது நீர் ஏன் வச்சார்னா நமச்சிவாயம் சொல்லிடுறது. நமச்சிவாயம் சொல்லி அணியும் போது அந்த திருநீர் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த திருநீர் மந்திரமாக மாறுகிறது. அதே போல் திருநீர் அணிந்து கொண்டு நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிடும். ஒரு பேங்க்கில் லோன் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு பொண்ணுக்கு வரன் பார்க்க போகிறீங்க, அந்த மங்களத்தை தருவது நீர். அழகாக இல்லைன்னு நினைக்கிறோம் சார். சில பேருக்கு அந்த மாதிரி எண்ணங்க, நான் ரொம்ப அழகாக இல்லையே அப்படின்னா திருநீர் அணிஞ்சால் அழகாயிடும். சுந்தரருக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, பட்டு வேஷ்டி சென்ட் எல்லாம் கூட கொடுத்துட்டாங்க. அவருக்கு ரிசப்ஷனுக்கு இல்லை, அந்த கல்யாண மண்டபத்தில் உட்கார்ந்துருக்காரு. தனக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிற ஒரு சந்தோஷமே வரல அவர் சுந்தரர். எப்போ வந்ததுன்னு சேக்கிழா சொல்கிறார். அந்த திருநீரை எடுத்து முப்புறமாக எரிந்தார, அப்போ தான் அவருக்கு அழகாக இருக்கும் நம்பினார். சுந்தரம்னாலே அழகு தான். ஆனால் அவர் எது அழகுன்னு நினைச்சார்னா திருநீர். திருநீர் அணிந்தாலே அது அழகாக காட்டுமா. அப்போ யாராவது அழகாக இருக்கணும்னு நினச்சா திருநீர் அணிந்தா. அம்பாளே திருநீர் அணிஞ்சிருக்கா. அம்பாள் திருநீர் அணிந்து தான் சிவபூஜை பண்ணி, யாராக இருந்தாலும் சரி, திருமாலாக இருக்கட்டும், பிரம்மாவாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், சிவபெருமான் கிட்ட வந்தால் தான் சார் கிடைக்கும். மற்றவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு 5% தான். 100% யார்கிட்டன்னா சிவபெருமான் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா கச்சி மேத்தலின்னு ஒரு தேவார பாடல் பெற்ற தலம் இருக்குது. 5 தலங்கள் இருக்குது. அதில் ஒரு இடத்துல திருமால் கேட்குறாரு, எனக்கு அடுத்த நிலை கொடுங்க, ருத்ரனா போகணும் அப்படிங்கிறார். இப்போ நாமெல்லாம் என்ன சொல்கிறோம், அடுத்து மேனேஜர் ஆகணும், அடுத்து பெரிய லெவலுக்கு போகணும் கேட்குறேன். அது மாதிரி திருமால் கேட்குறேன், நான் அடுத்து ருத்ரனா போகணும். சுவாமி ரொம்ப நாள் பதில் சொல்லவே இல்லை. அந்த கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. எப்போ அவருக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிதுன்னா, இந்த கச்சி மேற்றலி என்ற தலத்துக்கு திருஞான சம்பந்தர் எப்போ தேவாரம் பாடுறாரோ அன்னைக்கு கேளு,
அன்னைக்கு கொடுத்துட்றேன்ட்டார். இவர் கேட்டதுக்கும் இவர் சொன்ன பதிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் திருஞான சம்பந்தர் தேவாரம் கேட்டால் நீ உனக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்னு அங்கே எழுதியிருக்காங்க. 5 இடங்கள் இருக்குது. கச்சி ஏகம்பம், கச்சி மேட்டலி, கச்சி அநேக தங்காவதம்னு 5 பாடல் பெற்ற தலங்கள் இருக்குல்ல. ஓனகாந்தம் தலி, இந்த மாதிரி 5 இடங்கள் இருக்குது. இதெல்லாம் தேவார தலங்கள். அதில் கச்சி மேட்டலிங்கிற இடத்துல திருமால் தனக்கு உயர்ந்த பதவி வேண்டும் என்று கேட்கும் போது இறைவன் சொல்கிறாரு, இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர் வந்து எப்போ தேவாரம் பாடுறாரோ அன்னைக்கு கேளு, அன்னைக்கு லீவ் போட்டு போயிடாது எங்கேயாவது.